ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ நேற்று நைட்டு வீரதீர சூரன் பாகம் 2 அந்த படத்தோட டீசர் வந்திருந்தது. விக்ரம் சாரா வேற ஒரு டைமென்ஷனில் அகெயின் அந்த காலத்தில் அந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டராக பார்க்குற ஒரு ஃபீல், அந்த ஒரு வைப்ஸ் கிடைச்சது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விக்ரம் சாருக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமாக எதுவும் இல்லை. தங்கலான் இருந்தது, அவரோட பெஸ்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாரு. பட் அவருக்கு பேர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாக இது இல்லாமல் போயிருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக விக்ரம் சாருக்கு இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த டீசர்ல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, ஓவரால் அந்த படம் எப்படி போக வாய்ப்பு இருக்கு, தென் ஏன் இந்த படத்துல பாகம் 2 அப்படின்னு வச்சிருக்காங்கன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஏன் பாகம் 2 அப்படின்னு வச்சிருக்காங்க? இது மாதிரி ஏதாவது படம் வந்திருக்கு, அதுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பார்ட் 1 இருக்கு. பட் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 1 வரலாம். மேபி இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பார்ட் 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஏன் இப்படி புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க, இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு கதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிக்கப்படும். ஒரு சில கதைகளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்றத டிமாண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படமா பண்ணலாம், இந்த செகண்ட் ஹாஃபே இன்னொரு படமா பண்ணலாம், அந்த அளவு கண்டென்ட் இருக்கனால அது தனித்தனி படமா பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டோரிஸ் அதுவே டிமாண்ட் பண்ணும். பட் சில படங்களுக்கு பார்ட் 1 பண்ணிட்டு தான் பார்ட் 2 பண்ணா புரியும். இப்ப பாகுபலி எல்லாம் பார்ட் 1 கரெக்டா காமிச்சிட்டு பார்ட் 2 காமிச்சாங்கன்னா கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பாகுபலியோட பையனை தான் காட்டுறாங்க. அது பிரசன்ட் டைம்ல, பாஸ்ட் தான் பாகுபலியோட கதை. அப்படி போகுது இல்லையா? அப்படி கதைப்படி கரெக்டா வந்திருந்ததுன்னா முதல்ல பாகுபலிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு பையன்ட்ட போயிருக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா லைட்டா கட் பண்ணி அதை இன்டர்லிங்க் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்களா, அது மாதிரியான கதைகள் தான் இவரு இதுல எடுக்க போறாரு. பட் என்ன, இவர் நமக்கு அந்த ஒரு அணுகுமுறையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு புது ஸ்டைலா பண்ணியிருக்காரு போல. இதை தாண்டி விக்ரம் சாரோட லுக், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவர் எப்பயுமே சூப்பரா நடிப்பாரு. பட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கமர்ஷியலா அந்த ஒரு மாஸ் ஆக்டர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல விக்ரம் சார்ட்ட இல்லாம போயிடுச்சு. பெஸ்ட் ஆக்டரா மட்டுமே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரேன்னு தவிர்த்து மாஸ் ஆக்டரா அவர் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் படங்களை காட்டிக்கலாம், மகானை தவிர்த்து. ஏன்னா மகான்ல ஒரு சூப்பரான ஒரு மாஸ் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இது ஒரு பெஸ்டான ஒரு படமா வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்ஷன் சீக்வன்சஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வேற லெவல், டாப் நாச். மோஸ்ட்லி நைட் ஷாட்ஸ் தான் இருக்கு. கேமரா ஒர்க், லைட்டிங் ஒர்க், கலர் கிரேடிங் எல்லாம் தாறு மாறா இருக்கு. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபிலிமா இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இதை தாண்டி இந்த படத்துல பயங்கரமான இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு அப்படின்றது கதை போற போக்குல என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த டீசர்ல என்ன அவ்வளவா கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா எதுவும் கதையெல்லாம் ரிவீல் பண்ணல. ஒரு சில டைலாக் ஷாட்ஸ், ஒரு சில சீரியஸான சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணி கேரக்டர்ஸ் லைட்டா நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் இப்படி போது, என்னமோ ஒரு ப்ராப்ளம் இதுல போயிட்டு இருக்கு. சோ இதுல விக்ரம் சார் மாட்டிக்கிட்டாரு, இதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. பட் இதுக்கு முன்னாடி டைட்டில் டீசர்னு ஒன்று வந்திருந்தது. அதுல நமக்கு தெளிவா ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. விக்ரம் சார் யாரையோ என்னவோ பண்ணிட்டாரு, அதாவது அது வில்லன் குரூப், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அதுக்கு வில்லன் குரூப் இப்ப பழி வாங்குறதுக்காக வராங்க. அவங்கள ஏத்து விக்ரம் சார் எப்படி சண்டை போட போறாரு. இதுக்கிடையில எஸ்.ஜே. சூர்யா சார் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா வராரு. அவர் வில்லனா, ஹீரோவா, இல்ல ஒரு ஆன்டி ஹீரோவா? லைக் இப்போ மகாராஜா படத்துல நட்டி ஒரு ஆன்டி ஹீரோ ரோல் பிளே பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல ஒரு கிரே ஷேட் கேரக்டர் மாதிரி நமக்கு தெரியும். கடைசியா இவன் சைடு தான் நியாயம் அப்படின்னும் போது அவருக்கு அது நியாயமா தோணுச்சுன்னா அந்த சைடு நிப்பார்ல, அது மாதிரியான ஒரு கேரக்டரா மேபி இருப்பாரோ, விக்ரம் சார் சைடு போவாரா, அந்த மாதிரிலாம் ஒரு சில சந்தேகங்களுக்கு எனக்கு வருது. அந்த ஒரு கேரக்டர் அவருக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் செய்வாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு கிரே ஷேட் கேரக்டர் தான் இருப்பாரு. பட் வில்லனா இருக்க வாய்ப்பு இல்லையோ எனக்கு தோணுது. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு லைட்டா சந்தேகங்களும் வருது. இதுல மலையாள ஆக்டர் சுராஜும் நடிச்சிருக்காரு. சோ அவரும் மேபி வில்லன் ரோல் தான் பிளே பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. சரியான ஆக்டர். அவர் காமெடி ஆக்டர், அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகராகவும் இருந்திருக்காரு. இப்போ அவர் நெகட்டிவ் ஷேட்ல இந்த படம் பண்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா நடிப்பாரு. சோ ஆக்டிங் வைஸ் கண்டிப்பா இந்த குறையும் இருக்க போறது இல்ல. எஸ்.ஜே. சூர்யா சார், விக்ரம் சார், துஷாரா விஜயன், சூரஜ் சார், இது மாதிரி எல்லாருமே சூப்பரான ஆக்டர்ஸ். சோ கண்டிப்பா தரமான ஒரு படமா இருக்க போகுது. கதைப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஒரு கெஸ்ஸிங் என்னன்னா, விக்ரம் சார் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. பட் அவர்கிட்ட டெக்னிக்கலி கன் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கு, அவர்கிட்ட கன்ஸ் இருக்கு. அது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது மேபி அவர் ஒரு கூலிப்படையா முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லனா ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அவருக்கு கொடுக்கலாம். இப்போ அவர் திருந்தி, இல்ல அவர் ரிட்டையர் பண்ணிட்டு மளிகை கடை வச்சு அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் மேபி இருக்கலாம். அதான் பார்ட் 1ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற இவருக்கு ஃபேமிலி ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா
என்னன்னா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த ஒரு பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு மேபி ஏதாவது ஒரு அபியூஸான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அந்த ஒரு கோவம் வெறி தாங்க முடியாம ஒரு அப்பா பழி வாங்க வராரு. ஸோ அந்த ஒரு குரூப் வந்து ஒரு பெரிய குரூப்பா இருக்கு. குரூப்பை தொட்டதுக்கு அப்புறம் இவருக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் கிளாஷ் தான் இது ஒரு படமா இருக்கும். ஸோ ஒரு அப்பாவுக்கு வந்து தன்னோட பொண்ணு மேல இருக்க பாசத்துக்காக அவர் என்ன பண்ணுவாரு, ஸோ அந்த அப்பா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் லைக் ஜெயிலர்ல எப்படி நீ வந்து ஒரு போலீஸ்காரன் அப்பால தான் பார்த்த, நான் அவனை வேற மாதிரி பார்த்துக்கேன்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்ல, அது மாதிரி மேபி இவங்க வந்து சாதாரண ஒரு ஆள் தானே, அவனை மளிகடை வச்சிருக்கான், அவனை போட்டு தள்ளிடலான்னு போறாங்க. பட் அவருக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்து இந்த ஒரு படத்துல வந்து டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிமான சித்தாவுமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு கதை தான். மேபி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல வேற மாதிரியே ஒரு விஷயத்த கூட இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரை சர்க்குலேட் பண்ணதான் அந்த ஒரு கதை வந்து போக போகுது. அது வந்து எனக்கு தெளிவா தெரியுது. இதை தாண்டி கண்டிப்பா நீங்க டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க மறக்காம சொல்லுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு இதுல மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.